இஸ்லாமிய மக்களுக்கும் இஸ்லாம் அல்லாத அன்பு நெஞ்சங்களுக்கும் என் அஸ்ஸலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்தஹு. இன்று வேதங்கள் அறிவோம் தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் சஃபா ராணி அவனுடைய சம்பவங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த சம்பவத்தில் முக்கியமாக காணல் நீர் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அதை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். அது பார்ப்பதற்கு முன்ன சில விஷயங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தாலா சோதனை கொடுத்தான். அந்த சோதனையிலேருந்து மீண்டு வராரு. மீண்டு வந்துட்டு அவர் அல்லாஹ்கிட்ட ஒரு துவா கேட்குறாரு. என்ன துவா கேட்குறாருன்னா, என் நிறைவா யாருக்கும் கிடைக்காத ஆட்சியை எனக்கு வழங்கு, நீயே வள்ளல் அப்படின்னு ஒரு துவா கேட்குறாரு. அதுக்கு அடுத்து 38வது வசனம் 36, 37, 38 அல்லாஹ் தாலா காற்றையும் வசப்படுத்தி தரான், முத்தி எடுக்கிற ஷைத்தான்களை வசப்படுத்தி தரான், கட்டிடம் கட்டுற ஜின்களை வசப்படுத்தி தரான். 27வது அத்தியாயம் 16 வசனத்தில் பறவைகள் மொழியை கற்றுத்தரான். இந்த மாதிரி பல விஷயங்களை அல்லாஹ் தாலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு தரான். ஆனால் பாருங்கள், நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தாலா கேட்டதும் கொடுப்பான், அவன் கேட்காத எக்ஸ்ட்ராவும் கொடுப்பான். இதுக்கு ஒரு உதாரணம் தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கேட்குறாரு. ஆனால் அல்லாஹ் தாலா அதோடு சேர்த்து மேலே சொன்ன காற்று, முத்தி எடுக்கிற ஷைத்தானு, கட்டுறங்க ஜின்னு, பறவை மொழி, இதெல்லாம் கூட அல்லாஹ் தாலா எக்ஸ்ட்ரா அவருக்கு தரான். இப்போது விஷயத்துக்கு வருவோம். இப்போ தான் 27வது வசனம் 27 அத்தியாயம் 20வது வசனத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மாலை நேரம் ஆயிடுச்சு. ஹூதூத் பறவையை தேடுறாரு, காணோம். என்ன ஹூதூத் பறவை இல்லை அப்படி கோபத்தில், இது இவ்வளோ நேரமும் ஆயம் வராததுக்கு காரணம் எனக்கு சொல்லி ஆகணும், இல்லைன்னா நான் அதை கடுமையாக தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்த உடனே அந்த ஹூதூத் பறவை வந்துடுது. ஹூதூத் பறவைகிட்ட சொல்கிறாரு, நீ நேரம் தாழ்த்தி வந்ததுக்கான காரணத்தை இப்போ சொல்லணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு அந்த ஹூதூத் பறவையை பார்த்து சொல்கிறாரு. அப்போ ஹூதூத் பறவை சொல்லுது, இந்த விஷயம் 27வது அத்தியாயம் 23, 24வது வசனத்தில் வருது. என்ன சொல்கிறான்னா, ஒரு பெண் இருக்குது, அந்த பெண்ணுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குது, ஆட்சி அதிகாரத்தில் பெரிய சிம்மாசனம் ஒன்று இருக்குது, அந்த சமுதாயம் சூரியனை வணங்கியிருக்கு அப்படின்னு ஹூதூத் பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்டவுடனே, அப்படியா, சரி நீ ஒரு வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹூதூத் பறவைக்கிட்ட ஒரு கட்டளையிடுறாரு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு எழுதி, நீங்கள் இந்த மாதிரி எனக்கு கட்டுப்படுங்க, எனக்கு சரணடைஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 27 அத்தியாயம் 30வது வசனத்தில் ஒரு கடிதத்தை எழுதி ஹூதூத் பறவை மூலமாக கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த பறவை அந்த அரசியுடைய அரண்மனையில் போய் போடுது. போட்டவுடனே அவங்க அது எடுத்து படிக்கிறாங்க. எடுத்து படித்தவுடனே, இது கண்ணியமிக்க ஒரு மனிதரிடமிருந்து வந்திருக்குது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கிட்டேருந்து இந்த கடிதம் வந்திருக்கு, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு மந்திரிங்க முன்னால் மசூரை எடுக்கிறாங்க. மசூரை அரசர்கள் படையெடுத்து வந்தால் நம்ம ஊரெல்லாம் நாசனம் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதுக்கு முன்னே நம்ம எதாவது முடிவு எடுக்கணும்னு சொன்னேன்னு, சரி அவருக்கு சில அன்பளிப்புங்களை கொடுத்து அனுப்புகிறாங்க. முதல்ல அந்த அன்பளிப்பு கொடுத்தோன்னே அவர் ரிட்டர்ன் பண்ணிடுறார். இதோடு எனக்கு அல்லாவே அதிகமான எனக்கு வர பொருள் வசதி தான் செஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, அவங்களே வராங்க, இவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறதுக்கு வராங்க. இது 27வது அத்தியாயம் 44வது வசனத்தில் வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அரண்மனை வந்தோடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்கிறார். வரவேற்று இந்த கோட்டை, இந்த அரண்மனையில் நுழையுங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்க நுழையிறாங்க. நுழைஞ்சவொடனே அது பளிங்கல் கல்லால் ஆன மாளிகை. அது மாளிகை அவங்க வெளியிலேருந்து வந்தனால உள்ளே நுழைஞ்சவொடனே காணல் நீர் அவங்களுக்கு தெரியுது. அது அவங்க தண்ணீர் தடாக நினச்சி அவங்களுடைய ஆடையை கரண்டிக்கால் மேலே தூக்குறாங்க. தூக்குனவுடனே அவங்க அந்த நேரத்தில் என்ன சொல்லணும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, இல்லை நான் தண்ணி நினச்சிட்டேன், என் கரண்டை காட்டு தூக்குனேன், அது பார்த்தா காணல் நீர் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, தடாகம் தண்ணீர் தடாகம் நினச்சி காலை உயர்த்து கரண்டை காலுக்கு மேலே காலை உயர்த்தினோடனே அவங்க சொல்கிற வார்த்தை தான் முக்கியமான வார்த்தைங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எனக்கு நானே தீங்கிழைத்து விட்டேன், சுலைமானுடன் சேர்ந்து அகிலத்தான் இறைவனுக்கு கட்டுப்பட்டேன் என்றாங்க. அல்லாஹ் தாலா அந்த இடத்துல காணல் நீர் அவங்களுக்கு காட்டி ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில் கொண்டு வரோம். என்ன மாற்றம்னா, எப்படி காணல் நீர் பொய்யானதோ அதுபோல் நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்திருந்த வாழ்க்கை, சூரியனை வணங்கி வாழ்ந்திருந்த வாழ்க்கை பொய்யானது. இப்போ நீங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஏத்துனுக்கு என்னை கட்டுப்பட்டு வந்தீங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இதை நம்மளுக்கு அறிவுறுத்துகிறான். இன்னொரு பயானோடு உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.